அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/2/2024 இன்று சனிக்கிழமை. இன்று கார்த்திகை நட்சத்திர நாள். முருகப்பெருமானை விரதம் இருக்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். கடன் பிரச்சனைகள், நோய் நொடியில் இருப்பவர்கள் நோய் நொடிகள் அகலக்கூடிய பலன்களை தரக்கூடிய முருகப்பெருமானின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:32 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் குழந்தைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வீட்டிலே நல்ல அமைதியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். அலுவலகத்திலே பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசாங்க ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக டிப்ளமா படித்த மாணவர்கள், கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வங்கித்துறை ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் தான் சகித்து கொண்டு அமைதியாக செல்ல வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணி நெருக்கடி ஏற்படும். அதிகாரிகளின் தொல்லைக்கு உள்ளாவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு சில தடைகள், தாமதங்கள் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு பண வரவு வருவதிலே சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் தீமைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தடைகள், தாமதங்களை சந்தித்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு, தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சாப்பாட்டு உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்கிராப் ஐட்டம் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள்.
நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். நகைக்கடை, அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், டெய்லராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாள். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் சில தொல்லைகள் வரலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பயணங்களின் பொழுது முன்பின் தெரியாதவர்களுடன் பழகுவதிலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே சில ஒற்றுமை குறைவு ஏற்படும். விட்டு கொடுத்து போவது நல்லது. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்கவும். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். நண்பர்களுடன் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. துளாராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரிகள் புது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஊழியர்களால் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன்கள் அமையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம். தாய்வழி உறவுகளுடன் சில மனக்கசப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள் மற்றும் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். விசா, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சில விரய செலவுகளும் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுபவர்கள் மற்றும் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நிதி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும், பிரச்சனைகள் குறையும்.
ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எல்லாம் நன்மைக்கே என்று போகிறது நல்லது. தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும், அந்யோன்யம் காணப்படும். காதலர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் மற்றும் எஃப்எம்சிஜி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடுவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மையுண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். இன்று மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரின் அனுகூலம், ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.